திமுகவும் காங்கிரஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விவாதங்கள் உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அண்டர் கிரவுண்ட்ல பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னும் டைரக்டான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. கிரீஷ் ஷோடங்கர் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர். இவரும் நம்மளோட தமிழக காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் 2-3 days பேக் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழியை அவங்க இல்லத்தில் வந்து சந்திச்சிருக்காங்க. கிரீஷ் ஷோடங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில இதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, எங்களோட ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் நாங்கள் பங்கு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றத அவர் கேட்கிறாரு. கிரீஷ் ஷோடங்கர் இந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா இப்படி டிவிகே கூட பேசிட்டு இருக்கவும் பயங்கரமா சொல்றாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்டயும் கூட்டணி கிட்டயும் பேசிட்டு இருக்குது, ஏடிஎம்கே கூட்டணி கிட்டயும் பேசிட்டு இருக்குது, டிவிகே கூடயே பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட போய் சேர்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க யார்கிட்டயும் பேசுறோம், ஒரு கட்சிகிட்ட தான் பேசணும்னா சொன்னாங்க. இவங்க அப்படி இல்லை, நான் டிஎம்கே கிட்டயே பேசிட்டு இருக்கோம், டிவிகே கிட்டயே பேசிட்டு இருக்கோம் சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றது? வணக்கம் நெச்கேஎஸ் வாய்ஸ் நேயர்களே. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. ஆளுங்கட்சியான திமுக தன் கூட்டணி கட்சிகளை தக்கவை போராடுதா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு. குறிப்பா திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த 20 ஆண்டுகளுக்கான பந்தம் இப்போ ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காததுக்கு காரணம் என்ன? சீட் பங்கீட்டுல ஏன் இவ்வளவு இழுபறி? இது மட்டும் இல்லாம விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சில அதிருப்திகள் புகஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் அலசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறாரு அரசியல் வல்லுனர் ஹரிகிருஷ்ணன் சார். வாங்க அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசலாம். அதற்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ்குள்ள என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? டெய்லி ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிறதா செய்திகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு சார்? ஆஸ் ஆஃப் நவ் அவங்களோட ஸ்டேட் என்னவா இருக்கு? அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து 45 இடங்கள் கேட்கிறதா சொல்லப்படுது. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு HKS வாய்ஸ் நேயர்களுக்கும் அதை நம்ம ஷேர் பண்ணதான் இங்க வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து HKS நேயர்ஸ்க்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, நாங்க போடுற வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் அந்த கமெண்ட்ஸா நீங்க போட்டீங்கன்னா தான் எங்களை நாங்க மெருகேற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நாங்கள் உங்க கூட பேச ரெடியா இருக்கோம். திமுகவும் காங்கிரஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விவாதங்கள் உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அண்டர் கிரவுண்ட்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னும் டைரக்டான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. ஸோ இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எப்படின்னா, லாஸ்ட் 20 years-ஆ வந்து காங்கிரஸ் திமுகவோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எதுக்காக இவங்க இவ்வளோ முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதை பத்தி நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு நிலைமை வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு என்ன கோவம் காங்கிரஸ் மேலனா, என்ன காரணத்துக்காக இந்த பிரச்சனையை பண்றீங்க? டிவிகேவை காட்டி எங்க கிட்ட ஏன் அதிகமா சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்றீங்க? சரி, இப்போ திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு காங்கிரஸுக்குன்னா, நீங்க கேட்கிற மாதிரி 45 சீட்டோ இல்ல 39 சீட்டோ நாங்க கொடுக்குறோம். ஸோ கொடுத்தா உங்களுக்கு முதல்ல கேண்டிடேட் இருக்காங்களா? நம்பர் 1. ரெண்டாவது, அப்படியே கேண்டிடேட் நிக்க வச்சாலும் உங்க தொகுதியில வந்து வேலை செய்யறதுக்கு முகவர்கள் கட்சி தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? ஸோ உங்களை நாங்க நிக்க வச்சாலுமே நாங்க தான் உங்களுக்கு செலவு பண்ணி நாங்க தான் உங்களுக்கு வேலை செய்யணும். அதுக்கு நாங்க கொடுக்குற இந்த 25 சீட்லயே நீங்க நின்றுட்டு போயிடலாமே. ஸோ அதை விட்டுட்டு எதுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் மூலியமா திருமதி கனிமொழி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தகவல் சொல்லப்படுகிறது. அதை சமீபத்தில் கிரீஷ் ஷோடங்கர் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், இவரும் நம்மளோட தமிழக காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் 2-3 days பேக் வந்து பாத்தீங்கன்னா கனிமொழியை அவங்க இல்லத்துல வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ சிஐடி காலனி சந்திச்சிருக்காங்க. சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுனதா சொல்லப்படுது. அப்போ அவங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இந்த மாதிரி வந்து எங்க தலைவர் வந்து
உங்களுக்கு 25 சீட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்றத அவங்க ஃபேஸ் டு ஃபேஸே வந்து சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே வந்து கிரீஷ் ஷோடங்கரும் வந்து ரொம்பவும் மன வருத்தம் ஆயிட்டாரு, இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டாங்களேன்ற மாதிரி ஆயிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க, அட்லாஸ்ட் எங்களால் இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்க முடிய வேண்டிய சீட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 இல்லைன்னு 4. ஸோ இதை தான் நம்ம ஏற்கனவே நம்ம தான் முதல்ல இதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம HKS வாய்ஸ் நேயர்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். 3 அதிகபட்சமாக 4. ஸோ 27 சீட்லேயே க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 28 சீட்டு வச்சு முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி, அதாவது உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு வந்து 20% சீட்டா அங்கீகாரத்தை அக்ரிமெண்ட்டாகவும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போவே கேட்குறாங்க. அதுலையாவது எங்களுக்கு அதிகாரம் வேணும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் அந்த உள்ளாட்சியிலையாவது எங்களுக்கு வேணும், மேயர் கொடுங்க, கவுன்சிலர் கொடுங்க, துணை மேயர் கொடுங்க இப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ இப்படி டிமாண்ட் வைக்கிறது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருதான். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க போறதா இருந்தால் போட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாராம். இந்த சூழ்நிலையில இதை பத்தி வந்து ராகுல் காந்தி அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ ராகுல் காந்தி அவர்களோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்காரா. ஸோ இந்த மீன் டைம் சமீபத்தில் நேற்றுக்கு முன்தினம் கிரீஷ் ஷோடங்கர் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஒரு ஆங்கில இதழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்றாரு. ஸோ ஒரு பக்கம் வந்து அவர் சொல்ற அந்த பேட்டியில நாங்க திமுக கூட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இன்னொரு இதுல என்ன சொல்றாரு, டிவிகே கூடயும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எப்படி ரெண்டு கட்சி கூடயும் இவங்க எப்படி கூட்டணி பேச முடியும்? இவ்வளவு ஒரு பகிங்கரமா ஒரு பொது வெளியில ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படின்றதே வந்து இதுக்கு ரொம்ப வந்து திமுகவை உஷ்ணமாக்கிச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட லிமிட், இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். அதுவும் கடந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக 173 சீட்ல நின்னாங்க. இந்த தடவை தான் அதுக்காக தான் அந்த 3 சீட்டை சேர்த்து அவங்க 170 தங்களை குறைச்சிக்கிட்டு 3 சீட்டு சேர்த்து 28 சீட்டா காங்கிரஸுக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. அது போக ஒரு ராஜ்யசபா சீட்டு. ஏன் அந்த ராஜ்யசபா சீட்டு இவங்க கேட்கிறாங்கன்னா, ஆல்ரெடி எங்க கிட்ட 17 எம்எல்ஏஸ் காங்கிரஸ்ல இருக்காங்க, ஏன் எங்களுக்கு நீங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க கூடாது? ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 34 எம்எல்ஏ சீட். இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை அல்ல, மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படும் முறை. அப்போ ஒரு எம்பியை கொடுக்கறதுக்கு கூட அவங்க ரெடியா இறங்கி வந்துட்டாங்க. ஆனா இருந்தும் காங்கிரஸ் தன்னோட பிடிவாதத்தை விட்டு கொடுக்காம 39+1 அதே போல உள்ளாட்சி தேர்தலில் வந்து 30 சீட் அப்படின்னு கேட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் வந்து டிவிகே வச்சு திமுகவை மிரட்டிட்டு இருக்காங்களா? ஏன்னா டிவிகே வந்து ஆல்ரெடி 70+ இடங்கள் தரதாவும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரதாவும் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால காங்கிரஸ் வந்து அவங்க இப்படி பேசுறாங்க, ஸோ நீங்களும் எங்களுக்கு அந்த மாதிரி தரணுன்ற மாதிரி டிமாண்ட் பண்ணி மிரட்டுறாங்களா? ஒரு கால் அவங்க காங்கிரஸ் டிவி கூட போயிட்டாங்கன்னா திமுகவின் நிலை என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பா மாசி, அதுதான் வந்து கிரீஷ் ஷோடங்கர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கில இதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, எங்களோட ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் நாங்க பங்கு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றத அவர் கேட்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஆசைகள் இருக்கதானே செய்யும். இவ்வளவு நாள் வந்து நாங்க வந்து அவங்க கூட கூட்டணியில இருந்திருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு, ஏன் எங்களுக்கு கொடுக்க கூடாது? குறிப்பா கிரீஷ் ஷோடங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 12% வந்து வாக்கு எங்களுக்கு இருக்கு. அதே போல வந்து எங்களுக்கு வந்து பூத் கமிட்டி வந்து 25,000 பூத் கமிட்டி வச்சிருக்கோம், கிராம கமிட்டி வந்து வச்சிருக்கோம். இப்படி எல்லா விதத்திலையும் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். ரெண்டாவது, தமிழக மக்கள் ராகுல் காந்தி மேல எப்பவுமே ஒரு அன்பு வச்சிருக்காங்க. ஸோ ராகுல் காந்தி தான் வந்து அடுத்த பிரதமர் அப்படின்ற வரையில் அவரை வந்து தமிழக மக்கள் தான் வந்து தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து எங்க கட்சியை வளர்க்க பார்க்கறதும், எங்களோட தொண்டர்கள் எல்லாம் வந்து எம்எல்ஏக்கு வந்து நின்று ஆட்சியில் அதிகாரத்திலே பங்கு கொடுத்தாங்கன்னா, மந்திரி ஆனாங்கன்னா கட்சியை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கிரீஷ் ஷோடங்கர் சொல்றாரு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைவர் இதுக்கு மேல இறங்கி வர்றதா ரெடி இல்லை. சரி, அப்படியே இவங்களுக்கு ஒரு கால் இவ்வளவு சீட்டு கொடுத்துட்டாருன்னா ஸோ மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மற்ற கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சியை வந்து பிரச்சனைகள் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ரெண்டாவது கேள்வியை நீங்க கேட்டீங்க, ஒரு கால் காங்கிரஸ் வந்து டிவிகே கூட போயிட்டாங்கன்னா ஸோ டிஎம்கேவோட நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அப்படி ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா டிஎம்கே வந்து மெஜாரிட்டியா வின் பண்ண முடியுமான்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கும்.
அவங்க தோற்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா காங்கிரஸை வச்சுதான் இவங்க வந்து இவ்வளவு நாள் லீடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வந்து காங்கிரஸ் மூலியமா தான் திமுகவுக்கு கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுகிறது. ஸோ காங்கிரஸ் அந்த கட்சி அப்படி இல்லைன்னா அந்த இமேஜ் அந்த இடத்துல பெருசா டேமேஜ் ஆகுது. ஸோ அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். அதுல வந்து டவுட்டே இல்லை. அதனாலதான் இமிடியேட்டா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நாள் வந்து தயக்கத்திலேயே ஒரு டயலமால இருக்காருன்றதும் நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல. அதனாலதான் பொறுத்து இருந்து பார்க்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 daysல வந்து இது டிசைட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. அதனாலதான் வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளை வந்து முதல்ல பேச்சுவார்த்தை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா முதல்ல இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இருக்கிற அந்த ஒவ்வொரு கட்சியோட சீட் லெவலை பொறுத்து ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேசலாம்னு வச்சிருக்காங்க. இன்னுமே காங்கிரஸ் கூட வந்து அதிகாரப்பூர்வமா பேச்சு ஆரம்பிக்காம இருக்காங்க. அதுக்கு முன்னாடி திரைமறைவுல வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வரை வந்து பாத்தீங்கன்னா திரு வேணுகோபால் கே.சி. வேணுகோபால் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியும் சோனியா அம்மையாரும் கொடுத்த அந்த ரகசிய லெட்டர் சீலிடப்பட்ட கவரை வந்து நேரா வந்து மு.க. ஸ்டாலின் கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அதுலயும் நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ அதன் பிறகு கிரீஷ் ஷோடங்கர், செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் போயிட்டு கனிமொழியை போய் பார்த்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிகாரமற்ற பேச்சுவார்த்தைகள். இதெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட்ல திரைமறைவா நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில இவங்களுக்குள்ள வந்து எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் அப்படியே போயிட்டே இருக்கு. கிரீஷ் ஷோடங்கர் இந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா இப்படி டிவிகே கூட பேசிட்டு இருக்குன்னு பயங்கரமா சொல்றாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்டயும் கூட்டணி கிட்டயும் பேசிட்டு இருந்தது, ஏடிஎம்கே கூட்டணி கிட்டயும் பேசிட்டு இருந்தது, டிவிகே கூடயே பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட போய் சேர்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க யார்கிட்டயும் பேசல, ஒரு கட்சி கிட்ட தான் பேசணும்னா சொன்னாங்க. இவங்க அப்படி இல்லை, நான் டிஎம்கே கிட்டயே பேசிட்டு இருக்கோம், டிவிகே கிட்டயே பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றதுன்னு தெரியும் சார். அப்போ தேமுதிக இப்ப ரீசெண்டா திமுக கூட கூட்டணிக்குள்ள வந்தாங்க. ஆல்ரெடி திமுக கூட கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து ஒரு சீட் கம்மி பண்ணி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி திமுக பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் விசிகா, கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி கட்சிகள் இது எல்லாமே வந்து டபுள் டிஜிட்ல வந்து ஷீட் ஷேரிங் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு சார். இது எப்படி திமுக ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம்மா, ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ எக்ஸாம்பிள் வந்து திமுக ஒரு இண்டிகேஷன் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUML அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போன முதல் கட்சி. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும்போது அவங்க கொடுத்த முதல் பேட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு சொல்லப்படுகின்ற தகவலாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா IUML வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்டு கொடுத்தாங்க. ஸோ 3 சீட்டு கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 சீட்டை குறைச்சிக்கிங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக உள்ள வந்துருச்சு. தேமுதிக உள்ள வந்ததுனால தன்னோட சீட்டுகளை வந்து மற்ற கட்சிகளாக குறைச்சிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ மற்ற கட்சியெல்லாம் வந்து கடும் கோபத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக உள்ள வந்துருச்சுன்னா யார் எதுக்கு போய் இவங்க வந்து இப்போ தேமுதிக ஏற்கனவே நம்மளே இங்க ரொம்ப ஓவர்லோடடா இருக்கும். இவர் போய் தேமுதிகவையும் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நம்மளை குறைச்சிக்கின்றார். வேணும்னா இவங்க போட்டியிடுற தொகுதியில இருந்து குறைச்சிக்கிட்டு தேமுதிக கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அது என்ன, நமக்கு கொடுக்கறதே சிங்கிள் டிஜிட் சீட்டு. அந்த சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறதுல ஒண்ணு கட் பண்ணிக்கோ, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், இல்ல உதயசீர சின்னத்துல நில்லுங்க, இப்படி வந்து சொல்றத வந்து மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஏத்துக்க தயாரா இல்லை. உதாரணத்துக்கு இப்ப விசிகா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 MLA இருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா விசிகால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு வந்து தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு ஒரு பானை சின்னம் வந்து நிரந்தர சின்னமா ஒதுக்கப்பட்டுச்சு. அவங்க 4 MLA இருக்காங்க, 2 MPs இருக்காங்க. அவங்க கட்சியை இன்னும் வளர்க்க தான் பாக்குறாங்க. அப்போ ஒரு கட்சியோட சின்னம் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது இவங்க ஒரு 10 தொகுதியில டபுள் டிஜிட்ல நிக்கணும். இப்ப இவங்க கிட்ட போயிட்டு நாங்க ஏற்கனவே நீங்க 6 கொடுத்தோம், நீங்க 5 மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களான்னு கேட்டா ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறமா இது போக வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அவருமே வந்து பாத்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்டுமே எங்களுக்கு 10 சீட்டு வேணும்னு சொல்றாங்க. இதுக்கடையில கடந்த முறை அவங்களுக்கு வந்து 2 கம்யூனிஸ்டுக்கும் தலா 6 கொடுத்தாங்க. இப்ப 5 கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு சீட்டை இவங்க கிட்ட இருந்து எடுத்து தேமுதிக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும், கம்மி பண்ணிக்கணும்னா they are not ready to comes down. அப்படி இருக்கும்போது இது எப்படி போய் முடியும்? இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை திமுக
173 சீட்ல நின்னாங்க. இதுல வந்து சிறிய கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சாங்க. அந்த 173 நின்னதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான கூட்டணி ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா 159. இதுல உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா 133. அதுல யார் யாரெல்லாம் வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல 173 இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே நின்னாங்க. அப்போ இவங்க இது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்க சின்னத்துல நிக்க சொன்ன கட்சிகளோடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 188 தொகுதியில நின்னாங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது காங்கிரஸுக்கு வந்து 25 சீட்டும், இந்திய கம்யூனிஸ்டுக்கு 6, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 6, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 6, இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு 3, அது போக வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாடு மக்கள் கட்சி தேசிய கட்சிக்கு 3, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 1, ஆதி தமிழர் பேரவை 1, மக்கள் விடுதலை கட்சிக்கு 1, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குக்கு 1. இப்போ புதுசா உள்ள வந்தது யாரு இந்த 2026ல? தேமுதிக, அது போக மக்கள் நீதி மையம், கருணாசு, அது போக SDPI அவங்களும் உள்ள வந்திருக்காங்க. சோ இவ்வளவு பேருக்கு இவங்க சீட்டு கொடுக்கணும். சரி, இதுல என்ன பிரச்சனை? சீட்டு கொடுக்கறது திமுக என்ன தைரியத்துல இருக்கு அப்படின்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்றாங்க. உதயசூரியன் சின்னத்துல சீட் அவங்களுக்கு நிறைய அதிகமான தொகுதியில திமுக நிக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் துரை வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட தனி சின்னத்துல நிற்கணும், எங்க சின்னத்தை வந்து தேர்தல் அங்கீகாரம் பெறணும், அப்பதான் ஃபியூச்சர்ல எங்க கட்சி வந்து வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 2 சீட்டு கேட்கிறாரு. லாஸ்ட் டைம் வந்து 1 சீட்டு கொடுத்தாங்க, இந்த தடவை 2 சீட்டுன்னு கேட்கிறாரு. அவரை ஒரு விதத்துல கன்வின்ஸ் பண்ணி இவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சிருவாங்க. ஆதி தமிழர் பேரவை உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சிருவாங்க. மக்கள் விடுதலை கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இவங்களெல்லாம் வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சிருவாங்க. மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சிருவாங்க. இத நம்மளோட மக்கள் நீதி மையம் கமலஹாசனையும் உதயசூரியன் சின்னத்துல 3 சீட்டு கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க. உதயசூரியன் சின்னத்துல நின்னா அவருக்கு சீட்டு, அவரோட டார்ச் லைட்ல நின்னா சீட்டு கிடையாது, ஆதரவு மட்டும் கொடுங்க. அதாவது நம்ம கலைஞர் பாணியில சொல்லணும்னா நெஞ்சில இடம் உண்டுன்னு சொல்லுவாரு அவரு. ஸோ அதனால அந்த பாணியில தான் சொல்லணும் மக்கள் நீதி மையத்துக்கு. ஸோ இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து முடிவு எவ்வளவு தூரத்துல வரப்போகுதுன்றதே தெரியல. அதனாலதான் இன்னுமே தேமுதிகவை கூப்பிடவே காணும் பேச்சுவார்த்தைக்கு. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் முதல்ல ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்க முடியுன்றது ஒரு ஐடியாவுக்கு திமுகவே வர முடியும். ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன், இன்கேஸ் யாருக்காவது 1-2 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னா பண்ணலாம். சார், அப்போ திமுகவோட தரப்புல இருந்து இந்த மாதிரி இதர கூட்டணி கட்சிகள், மறுமலர்ச்சி திமுக, கம்யூனிஸ்ட், விசிகா, இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து கம்மியான சீட்டுகள் மட்டும்தான் ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்களுடைய மூவ் என்னவா இருக்கும் சார்? ரொம்ப சிம்பிள்மா. இப்ப டிஎம்கேவோட மிகப்பெரிய தைரியம் என்ன அப்படின்னா, இப்ப கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல விசிகேவா இருக்கட்டும், இல்ல எம்டிஎம்கேவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஏன் ஆப்போசிட்ல ஏடிஎம்கே கிட்ட போக முடியாம இருக்காங்கன்னா, அங்க பிஜேபின்ற ஒரு கட்சி இருக்கு. சோ அந்த பிஜேபின்ற ஒரு கட்சி மதவாத கட்சின்னு சொல்லி தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து ரொம்ப அது அழகா வந்து பிரபகண்டா படுத்துறாங்க. ஸோ அங்க பாரு பிஜேபி வருது, அங்க பாரு பிஜேபி வருது, இந்த அழுகிற குழந்தைக்கு பேய் வருது, பூச்சி பிடிக்கிறவன் தான் பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்ற மாதிரி பிஜேபின்ற ஒரு கட்சியை வச்சுட்டு இவங்க வந்து ஈஸியா வந்து இங்க வின் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அதனாலதான் இவ்வளோ அநியாயங்கள் பண்ணாலும் திமுக ஏன் நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்குதுன்னா, சிறுபான்மையினருக்கு அச்ச உணர்வை பிஜேபியை காட்டி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இந்த சிறுபான்மையினருக்கு இவங்க போய் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்துருவாங்கன்னு நீங்க சொல்லுங்க? ஒவ்வொரு சிறுபான்மையர் வீட்டுக்கும் போலீஸ் வந்து அங்க போட்டு பாதுகாப்பு கொடுக்க போறாங்களா? இது எல்லாமே பேத்தட்டிக். இவங்க வந்து பயமுத்துறாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்வு உரிமை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுத்தியே இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற அநியாயங்கள், அதாவது திமுக கட்சி செய்த இவ்வளவு அநியாயங்கள், நான் 200 சீட்ல ஜெயிச்சுக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக இன்னைக்கு காங்கிரஸ் கிட்ட மண்டிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க? எதுக்காக 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கணும்? அது போக வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை இன்னும் மட்டும் உள்ள சேர்க்கறதுலே குறியா இருக்காரு. நீ ஜெயிக்கிற நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்க பயப்படணும்? ஸோ உங்கள் பயம் தோற்றுருவோம் அப்படின்ற பயம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா அப்போசிட்ல பிஜேபின்ற ஒரு வார்த்தை உங்களை இங்க ஜெயிக்க வச்சுக்குது. பிஜேபின்ற ஒரு கட்சி இல்லைன்னா இன்னைக்கு திமுக, நான் நிச்சயமா சொல்றேன், 100% தோல்வி உறுதி.
அந்த பிஜேபியை வச்சு அந்த ஒரு மாயத்தை வச்சு இன்னைக்கு தமிழக மக்களையும் சிறுபான்மையினரையும் மிரட்டி கொண்டிருக்கிற திமுக பிஜேபியால தான் வாழுது. இன்னைக்கு பிஜேபியால அதிமுக வாழுதுன்னு சொல்றதை விட பிஜேபியால திமுக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சார், திமுக 170+ இடங்கள்ல தனித்து நின்றதான் மெஜாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை சுருக்க நினைக்கிறது 2026 தேர்தல்ல ரிஸ்க் இல்லையா சார்? இவங்க திமுக 170 சீட்ல குறைஞ்சது நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மெஜாரிட்டியா அவங்க ஆட்சி அமைக்கணும். அப்பதான் அவங்க ஒரு 30-40 தொகுதியிலையாவது தோத்தாலும் மெஜாரிட்டிக்கான 118 அவங்க ரீச் பண்ண முடியும்ன்றது அவங்க மாஸ்டர் பிளான். இப்போ அதுக்காக தான் அவங்கள சுருக்கிக்காம தேமுதிக வந்துச்சு, மக்கள் நீதி மையம் வந்துச்சு, நம்மக்குள்ள நீங்களாம் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்க பாக்குறாங்க. இது மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியாம இல்லை. இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே குறைஞ்சது 170 சீட்ல நிக்கிறதுக்கு தான் அவங்க காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுல விட்டு கொடுத்துட்டு இதுக்கு கீழே இறங்கி திமுக நிற்குமா, இது மிகப்பெரிய $1 பில்லியன் கேள்வியா தான் இருக்கும். அப்படி ஒரு லெவலுக்கு அவங்க இறங்கி போக மாட்டாங்க. அவங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. வெளியில அவங்க தைரியமா பேசலாம், நாங்க 200 சீட்டு ஜெயிச்சிருவோம்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும் 200 சீட்டெல்லாம் யாரும் அடிக்க முடியாது. குறிப்பா எந்த கூட்டணியுமே 118 மெஜாரிட்டியை ஜெயிச்சிருவாங்களான்னு கேட்டா அது வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் சொல்ல முடியும். அது போக இன்னும் காங்கிரஸ் டிவிகே கூட போயிடுச்சுன்னா கண்டிப்பா தொங்கு சட்டசபை தான் அமையும். அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஒரு கால் போலனாலுமே தொங்கு சட்டசபை அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸும் சரி மற்ற கட்சிக்காரங்களும் சரி அதிகமான சீட்ல நின்னோம்னா நம்ம ஏதாவது இங்க தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு ஏற்பட்டால் தன்னுடைய எம்எல்ஏக்களை கூப்பிட்டு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வாங்குவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். நன்றி சார், தற்போதைய கால நிலவரங்களை ரொம்ப விரிவா தெளிவா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றி. மக்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. எங்களோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.